ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ஹனி சிக்கன் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பவுலில் 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கார்லிக் பவுடருக்கு பதில் பூண்டு பேஸ்ட் கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி எதுவும் சேர்க்கல. 1 ஹவருக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே ஊறட்டும். 1 ஹவர் ஊறிடுச்சு. இதில் 1 முட்டை, 2 குழிக்கரண்டி சோள மாவு, 1 குழிக்கரண்டி மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 லெமன் பிழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோள மாவு அப்ராக்சிமேட்டாக 80 கிராம் இருக்குங்க. மைதா 40 கிராம் இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இருக்கட்டும். கடாயில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு சிக்கன் போனோட தாங்க எடுத்திருக்கேன். ஆனால் போன்லெஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வேணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் தண்ணி, 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 பிஞ்ச் அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதி வரட்டும். லாஸ்ட்டில் 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் எள்ளும் வெங்காயத்தாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹனி சிக்கன் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.